ஐஎம் ஜீவா. நான் வந்து இங்கே நவம்பர் மந்தில் வந்து பைத்தன் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். கோர்ஸுக்கு வந்து 4 மந்த் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த வெப்சைட் வந்து நான் HTML அண்ட் CSS மட்டும் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணேன் காலேஜ் வெப்சைட்டு. இது வந்து அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 டிவ்வில் வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இமேஜாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஈவெண்ட் கேலரின்னு போட்டு அந்த காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அந்த டிவ்வில் காட்டுற மாதிரி அதுவும் அனிமேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து யூஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது, எத்தனை கோர்ஸ் இருக்குது, பிஜி கோர்சஸ் என்ன அதை காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து அதோட அந்த காலேஜோட கான்டாக்ட் பேஜ். இப்போ அட்மிஷன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றத, யூஜி கோர்ஸ் என்னென்ன இருக்குன்றத ஃபஸ்ட்டு டிவ்வில் வச்சுருக்கேன். அடுத்து பிஜி கோர்சஸ், அடுத்து பிஹெச்டி கோர்சஸ். இப்போ இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து டேட்டா கொடுத்து சப்மிட் பண்ணால் சேவ் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. HTML CSS மட்டும் யூஸ் பண்ணியிருக்கனால இப்போ சப்மிட் பட்டன் கிளிக் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.